வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு அரைக்க போற மாவு என்னமோ ஒண்ணுதான், ஆனா அந்த மாவை யூஸ் பண்ணி 4 விதமான டிஃபன் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதுல உளுந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. உளுந்து இல்லாமயே இந்த எல்லா டிஃபனுமே பெர்ஃபெக்டா வரும். இந்த டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா சாஃப்டா நல்ல டேஸ்டியா இருக்கும். நம்ம உளுந்து சேர்க்காம பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த மாவு அரைச்சி 4 விதமான டேஸ்டியான டிஃபன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி, 2 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். நான் இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடறேன். ஊறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அரிசி வெந்தயம் ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கப்புல தானே அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே கப்புல 1/2 கப்பு அவுல், 1/2 கப்பு பொரி, இது ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில ஊற வச்சுக்கணும். அவுல் பாருங்க நான் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி தண்ணியை ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இந்த பொரியை நான் ஊற வச்சிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிச்சிட்டு இந்த பொரியை நல்லா அப்படி புழிஞ்சு எடுத்துக்கணும். இதே கப்புல 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கணும். அரிசி வெந்தயத்தை அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இந்த அவுலையும் பொரியையும் ஊற வச்சா போதும். இந்த அரிசியும் வெந்தயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸ் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரவா பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதுல நம்ம துரி வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் துருவல், அதே சேர்த்துக்கலாம். பொரி பாருங்க நல்லா தண்ணியை புழிஞ்சி எடுத்துட்டேன். இதுவும் சேர்த்துருவோம். நம்ம ஊற வச்சிருக்கிற அவுல், ஒருவேளை இதுலயும் தண்ணி எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா அது நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதப்ப அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப அவுல், பொரி, தேங்காய் எல்லாமே அரைப்படுறதுக்குள்ள இந்த அரிசியும் இன்னும் கொஞ்சம் நைஸா அரைப்பட்டுடும். அரைச்ச மாவை நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த தண்ணி இந்த மாவுல சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டோம் இல்லையா, அதை நீங்க பாத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டுக்கலாம். இல்ல மாவு நம்ம அரைக்கும் போதே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதிகமான தண்ணி விட வேண்டாம். கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டா இருக்கு. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்மெண்டேஷனுக்காக வச்சிருந்தோம். மாவு பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்களேன் எந்த அளவுக்கு அப்படியே லேசா இருக்கு. மாவு வெயிட்டே இல்லாம பாருங்க அப்படியே நல்லா போர்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதுல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா அப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா தோல் சீவி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு பாதி கேரட்டை நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாதி குடமிளகாயை பொடியா கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். காய் ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நல்லா லேசா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த காய்கறிக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுப்போம். இதோட நம்ம பீன்ஸு, கேபேஜ், கொஞ்சம் பன்னீர் கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். கார்ன் சேர்த்துக்கலாம். பட்டாணி, இது எல்லாமே நல்லா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு இன்னொரு பவுல்ல எடுத்துக்கலாம். மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 3-4 நாள் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த காய்கறி, வெங்காயம் எல்லாமே இதை இந்த மாவுல சேர்த்துப்போம். கொஞ்சம் பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி, வாசனைக்கு கொஞ்சம், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
தேங்காய் துருவல். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி வெங்காயம் மாவுல வந்து ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவோட பதம் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வெங்காயம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு பதிலா நல்லா ஒரு மூடி தேங்காயை துருவி இந்த துருவலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நல்லா அடி கனமா இருக்கிற கடாயா இருந்தா பெஸ்ட். நான் வந்து இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து இதுல விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா அப்படி கனமா தான் இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த சிம்லயே வேகணும், ஏன்னா கொஞ்சம் நல்லா கனமா பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால. இப்ப மூடியை திறந்து பார்த்துருவோம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. அப்படியே திருப்பி போட்டுடலாம். அடுத்த பந்தோசை பண்றதுக்கு நம்ம இவ்வளவு வந்து எண்ணெய் தேவையில்லை, கம்மியா கூட விட்டுக்கலாம். திருப்பி போட்டுருவோம். சுத்தி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த வெங்காயம்லாம் போடாம நம்ம பிளெயின் மாவு வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து நம்ம தோசை கூட பண்ணலாம். நல்லா மெலிசா சூப்பரா வரும். இதே மாவுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பன் தோசை பண்ணிருக்கோம், இந்த பக்கம் வந்து பிளெயின் தோசையும் பண்ணிருக்கோம். இப்ப தோசைக்கு சுத்தி எண்ணெய் விட்டுருவோம். இப்ப இந்த தோசை வேகறதுக்குள்ள நம்ம பன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு, அதுவும் நம்ம பார்த்தலாம். பன் தோசையும் பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, 2 சைடும் சூப்பரா நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த கல்ல நம்ம பிளெயினா தோசை பண்ணோம் இல்லையா, அதுவும் பாருங்க அழகா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கலரு, இந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் பாருங்க அருமையா இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. இதே பிளெயின் மாவை யூஸ் பண்ணி நம்ம ஊத்தப்பம் கூட பண்ணிக்கலாம். நம்ம தோசை பண்ணோம் இல்லையா, அதே கல்லுல மாவு ஜாஸ்தி ஸ்ப்ரெட் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. தானா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இல்லையா, இந்த அளவுக்கு போதும். பொடியா கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை தூவிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய தாராளமா போட்டா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அங்க ஒரு பீஸ் அங்க ஒரு பீஸ் போட்டுக்கலாம். கிரேட் பண்ணிருக்கிற இஞ்சி அப்படி போட்டுப்போம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, நான் கொஞ்சம் குடமிளகா கட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதையும் அங்கொன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது இந்த டேஸ்டும் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் அருமையா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு சுத்தி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். தோசை கரண்டியால நம்ம மாவு ஈரமா இருக்கும் போதே லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம சேர்த்துக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா மாவு எப்படி ஒட்டிக்கும். இதுக்கு நல்லா வேகட்டும். ஊத்தப்பம் திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் வேகணும், கொஞ்சம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனா நல்லா இருக்கும். கலர் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு, நல்லா கோல்டன் கலர்ல அருமையா இருக்கு. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். இப்ப ஊத்தப்பம் பார்க்கலாம். பாருங்க அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து இப்ப சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்ப இதே மாவுல நம்ம குழி பணியாரமும் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலும் ஒவ்வொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கல்லு நல்லா சூடா இருக்கு. நம்ம பன் தோசைக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு இதே மாவை வந்து ஒவ்வொரு குழியிலையும் முக்கால் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம், இது வேகட்டும். பணியாரம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். அழகா நல்ல கோல்டன் கலர்ல நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. ஈஸியா ஒட்டாமையும் நல்லா திருப்ப வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படி மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். மூடியை திறந்து பார்த்துருவோம். பாருங்க பர்ஃபெக்டா வெந்தாச்சு. எல்லா பணியாரத்தையும் இப்ப நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க ஒரே மாவுல நம்ம 4 விதமான டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். பன் தோசை பாருங்க நல்லா அப்படி மெத்துன்னு சூப்பரா இருக்கு. 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்களேன் உள்ள எப்படி நல்லா மெத்துன்னு இருக்கு பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா
ஊத்தப்பம் ரெடி பண்ணியிருக்கோம். ஊத்தப்பமும் வந்து இந்த சைடு நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாகவும், நம்ம சேர்த்துக்கிற காய்கறி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி செம்ம சூப்பரா இருக்கு. பணியாரமும் பாருங்க நல்ல குண்டு குண்டா பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இல்ல இதுவும் நல்லா மேல மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. தோசை பாருங்க நல்லா அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அருமையா வந்திருக்கு பாருங்க. அப்படியே என் கையே வந்து தெரியுது, அந்த அளவுக்கு நல்லா மெலீஸா இருக்கு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன் தோசை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா அப்படியே மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு வந்து கார சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி பொடி எல்லா சட்னியோடயும் அது நல்லா இருக்கும். ஈவன் சாம்பார் தொட்டு கூட நம்ம சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. நம்ம தாளிச்சது, அது சேர்த்துக்கிற காய்கறி நல்ல மேல மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா ரொம்பவே அருமையா இருக்கு. அடுத்தது நம்ம பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இதுவுமே செம சாஃப்டா இருக்கு. அதே சேம் மாவு தான். அருமையா இருக்கு. அடுத்தது ஊத்தப்பம். ஊத்தப்பத்துல வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். எதுவுமே சூப்பரா இருக்கு. அடுத்தது தோசை. தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நல்லா அந்த பேப்பர் தோசை வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இது நல்லா மொறுமொறுன்னு அருமையா இருக்கு. மாவு ஒரே மாவா இருந்தாலும் 4 விதமா நம்ம பண்ணிருக்கோம். 4மே வந்து டிஃபரெண்ட் டேஸ்ட், ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதே போல நம்ம ஒரு மாவு அரைச்சு வச்சுட்டா போதும், 4 விதமான டிஃபன் பண்ணலாம். இன்னும் இந்த தோசையிலேயே பாத்தீங்கன்னா மசாலா தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, பன்னீர் தோசை, மஷ்ரூம் தோசை, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போலாம். உளுந்தே சேர்க்காம இவ்வளோ சூப்பரான டிஃபன் நம்ம ஈஸியா பண்ணலாம். இதே மாதிரி மாவு அரைச்சி இதை போல நீங்க டிஃபன் பண்ணி பாருங்க. நீங்க இது எல்லாம் வந்து புதுசா ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் எனக்கு சொல்லுங்க, நானும் அடுத்த தடவை ட்ரை பண்றேன். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.